ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். டெரஸ் கார்டனில் தொட்டியில் செடி வளர்க்குற நண்பர்களுக்கான பயனுள்ள ஒரு தகவல் தான் இந்த பதிவில். மழை பெஞ்சாலே செடிகளெல்லாம் ரொம்ப குதூகலமாகிடுவாங்க. ஆனால் தொடர்ந்து மழை பெஞ்சதுன்னா நிறைய சேதம் ஏற்படும். தொடர் மழை காலத்தில் நம்ம தொட்டிகளில் இருக்கிற செடிகளுக்கு எந்த சேதமும் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புயல் மழையெல்லாம் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தான் வரும். இந்த நேரத்தில் நம்ம செடிகள் வளர்க்குறதுக்கு உண்டான எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏற்கனவே நம்ம ஜூன் ஜூலை மாதங்கள்லேயே பிளான் பண்ணி நம்ம விதைகளை போட்டுட்டா அக்டோபர் நவம்பரில் செடிகள்லேருந்து காய்கள் பறிக்க தொடங்கிடுவோம். ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெய்யும்போது தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் இறுக்கமாக ஆகிடும். செடி வளர்கிறதுக்கு உண்டான இடம் கிடைக்காது. நம்ம மண் கலவையை தயாரிக்கும் போதே மண்ணோட ஒரு பங்கு தேங்காய் நார் கழிவு கலந்து வச்சிடணும். இந்த தேங்காய் நார் கழிவு மண்ணை லூஸாக வச்சுக்கிறதுக்கான ஒரு பங்கு கலக்கணும். மண் கலவையை தொட்டியில் போடும் பொழுது 3/4 பங்கு அளவு தான் போடணும். முழுசாக போட்டோம் அப்படின்னா மழை பெய்யும்போது மண்ணெல்லாம் தெரித்து வெளியே வரும். அடுத்த டிப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த செடி வளர்க்குறோமோ அதுக்குண்டான பாட்டிங் சைஸை பார்த்து பெரியதாக எடுத்துக்கணும். ட்ரைன் ஹோல்ஸு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா தான் மழை டைமில் தண்ணி தேங்காமல் எல்லா தண்ணியுமே வெளியேற தொடங்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கொத்தவரங்காய் செடி. 25 லிட்டர் வாட்டர் கேனில் போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள் 3 மாடி ஹைட்டு வர உயரமாக வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. எந்த புயல் மழை வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக நிற்பேன்னு செடியாக நிற்கிறாங்க பாருங்கள். நான் தொட்டி பெரியதாக எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு விதை தான் போட்டேன். செடி வளரும்போது பேலன்ஸுக்கு கம்பு வச்சு நல்ல கயிறு வச்சு கட்டிட்டேன். அப்படி இந்த கொத்தவரங்காய் செடியினுடைய ஸ்டெம்மு காற்றுல உடைய தொடங்கும். பக்கத்தில் இன்னொரு தொட்டியில் அகத்திக்கீரை வளர்த்துட்ருக்கேன். அதுவும் கூட சேர்ந்து கயிறு போட்டு கட்டி நல்லா பேலன்ஸாக வச்சுருக்கேன். இப்போ நிறைய காய்கள் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மழை டைமில் காய்கள் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆடிப்பட்ட சீசனில் தக்காளிகள் வளர்த்தோம்னால பெரிய அளவு ஈல்டு எடுக்க முடியாது. செர்ரி தக்காளி ரெட் கலர் ஒன்று ஆரஞ்சு கலர் ஒன்று 2 தொட்டியில் வளர்த்தேன். நல்ல மரம் போல் வளர்ந்து நிறைய பூக்கள் எடுக்கிறாங்க. ஆனால் காய்கள் 1-2 தான் பிடிச்சிருக்கு. இந்த மழை டைமில் கைப்பிடி சோறு மேலே தூக்கி போட்டுட்டேன் பேலன்ஸுக்காக. அடுத்து செடி அவரையில் நிறைய காய்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ கட் பண்ணிடலாம். மழையில் வேஸ்ட் ஆகிடும். நிறைய பூக்கள் உதர்வும் இருக்குது. இந்த மழை சீசனில் நம்ம எந்த உரங்களும் கொடுக்க முடியாது, எந்த பூச்சி வரட்டையும் தெளிக்க முடியாது. இதில் இருக்கக்கூடிய பூக்களெல்லாம் கண்டிப்பாக கொட்ட தான் செய்யும். மழை முடிஞ்ச பிறகு ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம உரங்கள் கொடுத்தோன்னா திரும்பவும் தழைச்சி நமக்கு பூக்கள் எடுத்து காய்கள் கொடுப்பாங்க. இந்த செடிகளை சேதம் இல்லாமல் இந்த மழையில் பாதுகாத்துட்டா போதும். மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது செடிகளுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய வேலை இருக்காது, உரங்கள் கொடுக்க வேண்டிய வேலை இருக்காது. இருந்தாலும் நம்ம அடிக்கடி மாடியில் தொட்டிகளில் தண்ணி தேங்குதான்னு பார்க்கணும். அப்படி தண்ணி தேங்கிச்சுன்னா அந்த தண்ணியை வடிச்சிடணும். கைப்பிடி சுவர் மேலே தொட்டிகள் ஏதாவது வச்சுருந்தோன்னா கீழே விழுந்து உடைய வாய்ப்பு இருக்குது. மழைக்கு முன்னாடியே நம்ம அதை எடுத்து தரையில் வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பெயிண்ட் பக்கில் நித்தியமல்லி செடி வச்சுருக்கேன். அதுக்கு எத்தனை சைட் கொம்புகள் வச்சு கட்டியிருக்கேன் பாருங்கள் பேலன்ஸுக்காக. எவ்வளோ மழையோ எவ்வளோ புயல் வந்தாலும் சரிஞ்சு விழவே தொடங்காது. என்னுடைய வீட்டில் மாப்பு குச்சிகள்லாம் வேஸ்ட் ஆகும்போது இந்த பெரிய பெரிய தொட்டிகளில் வச்சு இந்த செடிகளை கயிறு போட்டு எப்பவுமே கட்டி வச்சுருவேன். செடி தொட்டிகளை ரொம்ப நெருக்கமாக வச்சோம்னா ஒன்றுக்கு ஒன்று ப்ரொடெக்ஷனாக இருக்கும். செடி தொட்டிகளில் ஒன்று கல் மேலே வைக்கணும். அப்படி இல்லைன்னா இது போல் ஸ்டாண்டு வாங்கி வச்சிட்டோன்னா அதில் வரக்கூடிய தண்ணியெல்லாம் வடிஞ்சு வெளியே போயிடும். செடிகளும் நல்லா செழிப்பாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது செடி தம்பட்டை அவரை தான். கொற்ற மழையிலையும் செடிகளுக்கு பாருங்கள் எந்த சேதமும் இல்லாமல் செழிப்பாக இருக்காங்க. கொடி காய்கறிகள் எல்லாம் கொடி பிடிச்சி ஏற பந்தல் அமைச்சு கொடுத்தா இருந்தாலும் நடுவே நம்ம கயிறை போட்டு கட்டி வச்சிட்டோம்னா காற்றுல கீழே விழாமல் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதோடு இந்த மழை சீசனில் நம்ம விதைகள் எல்லாம் போட்டு வளர்க்கவே முடியாது. அடுத்து கீரை விதையும் போட்டு வளர்க்க முடியாது. அடிக்கடி மழை பெய்யறதுனால முளைச்சி வரவும் செய்ய மாட்டாங்க. அப்படியே முளைச்சி வந்தாலும் மழையில் அழுகி போயிடுவாங்க. உயரமாக வளரக்கூடிய மணத்தக்காளி கீரை, புளிச்சக்கீரை, அகத்திக்கீரை இதெல்லாம் வளர்க்கலாம். நிறைய பூச்செடிகளை நம்ம பதியம் வச்சுருப்போம். அந்த பதியம் வச்ச தொட்டிகளை மழையில் நம்ம விட்டோம்னா தண்ணி தேங்கி பதியம் சக்ஸஸாக வராது. அந்த தொட்டிகளை மழை நீர் படாத இடங்களில் பாதுகாப்பாக எடுத்து வச்சணும்.
அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டுக்கு கீழே தண்ணி படாத இடங்களில் வச்சுட்டோன்னா ஓரளவுக்கு நம்ம பாதுகாக்கலாம் அந்த செடிகளை. இப்போ நான் அதை தான் செஞ்சிட்ருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் சாமந்தி செடி பதியம் வச்ச உடனே மழை பெய்ய தொடங்கிடுச்சு. ஸ்டாண்டுக்கு கீழே பாதுகாப்பாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாட்டர் கேனில் ஒரு குண்டு மிளகாய் செடி இருக்குது. அதில் நிறைய காய்களும் பிடிச்சிருக்கு. ஒரு காய்கள் கூட இந்த மழையில் சேதமாகலை. இந்த செடி சேதமாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பெரிய கம்பு ஒன்று வச்சு இந்த செடியை கட்டி வச்சுருந்தேன். அந்த கம்பில் பூஞ்சை பிடிச்சிருக்கு. ஆனால் செடிகளுக்கு எந்த சேதமும் இல்லை. அந்த பூஞ்சைகளெல்லாம் இப்போ நம்ம தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா செடிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் கூலாக இருக்கக்கூடிய செடின்னு பார்த்திங்கன்னா இந்த ரோஜா செடி தான். ஒரு சில செடிகளில் பூக்கள் பெரியதாக இருக்கும் பொழுது அந்த பூவோட வெயிட்டு தாங்காமல் செடிகள் சாய தொடங்கிடும். இந்த மழை டைமில் நம்ம அந்த பூக்களை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ எல்லா பூவுமே பாருங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் சாமிக்கு போடுறதுக்கு. அதோட அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் உடனே இந்த மழையில் கட் பண்ணி எடுத்துடணும். மழையில் விட்டோம்னா எல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிடும். நிறைய காய்கள் இருக்குது, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காராமணி செடியில் இருக்கக்கூடிய காய்கள் எல்லாம் பறிச்சிடலாம். ஒரு 10 காய் கிடச்சிருக்கு இன்றைக்கி. அதோட வெண்டையில் இருந்த காய்களையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கொத்தவரங்காயில் நிறைய காய்கள் இருக்குது, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு காய் நல்ல பெரியதாக இருக்குது. முத்தனதாக இருந்தாலும் இந்த கொத்தவரங்காயில் கசப்பு தன்மையே இல்லைங்க. நம்ம கொடுக்குற ஆர்கானிக் உரம் தான் அதுக்கு காரணம். செடி தம்பட்டை அவரையிலும் சின்ன சின்ன காய்கள் தான் இருந்தது, அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. செடி அவரையிலும் நிறைய காய்கள் இருக்குது. எல்லா காய்களும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த சின்ன சின்ன குறிப்புகளை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு என்ன குறிப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க மழை டைம்லன்னு என்னோடய கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பூக்கள் இருக்குது, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் மேரிகோல்டில் 2 பூ பாருங்கள், வெயிட்டு தாங்காமல் கீழே சாஞ்சிட்டாங்க, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மழைக்கால குறிப்புகளெல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் கார்டன் குறிப்புகளுக்கு என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.